சபித்த வார்த்தையெல்லாம் உன் தலையின் மேல் இருக்கிறது. இந்த சாபத்திற்கு, இந்த செய்வினைக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா, ஒன்று செஞ்சவங்களை அட்டாக், யாருக்காக செஞ்சாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணும். இல்லை அப்படின்னா சொல்லுங்களேன், அவங்களே அட்டாக் பண்ணும். நம்ம இந்த மந்திரவாதி தொட்டன்னா அப்படின்றவருடைய ஒரு சாட்சியை கேட்டுருப்போம். அதில் எலிசபெத்ன்ற ஒரு பொண்ணை வச்சு அவர் ஒரு சாட்சி சொல்லுவார். அந்த எலிசபெத் அப்படின்ற அந்த பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணுறான், எனக்கு அந்த பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் குட்டிச்சாத்தானா ஏவி விடும்போது, அது என்ன உண்மைன்னு எனக்கு தெரில, பட் போகும்போது அது திரும்பி இல்லை நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னது மாதிரி, நீ அந்த லேடிட்ட என்னை அனுப்பாத, அவங்கள சுற்றி அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டிச்சாத்தான் அவரை தொந்தரவு பண்ணிச்சாமா. நான் சின்ன வயசில் எங்களுடைய திருச்சபையில் நான் இருக்கும்போது, ரொம்ப குட்டியாக இருக்கும்போது, ஒரு வயதான ஒரு பாஸ்டர் வருவார். அந்த பாஸ்டர் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் சொன்னார். அவர் நைட்டு ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது ஒரு கோயில் வாசலில் படுத்து கிடக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு பிசாசு அவரை அவருடைய பூசாரியை போய் டிஸ்டர்ப் பண்ணி அவனை முதல்ல துரத்தி விடு, அவன் இருந்தால் நான் அதுக்குள்ளே இருக்க முடியாது, ஒன்றை விட மாட்டேன்னு சொல்லி, நான் காலையில் போகிறேன்னா நீ நைட்டே போன்னு சொல்லி தூக்கத்தில் மழையில் அவனை எழுப்பி அவரை துரத்தி விட்டே ஆகணும்னு சொன்ன மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுவார். அதனால் இந்த சாபத்திற்கு ஒரு மூன்றாவது ஒரு வலிமை இருக்குது. அது யாருக்கு மேலே திரும்பும்? சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் சபிக்கிறது அவங்கள, கஷ்டப்பட போகிறது நீங்கள். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ பிள்ளைகளை சபிச்சாச்சு சொன்னீங்களேன், நீ இப்படி போவ அப்படின்னு சபிச்சாச்சு, அந்த புள்ள அப்படி போச்சுன்னு வச்சுங்களேன், யாருக்கு நஷ்டம்? ஹலோ, யாருக்கு நஷ்டம்? யார் சந்தோஷப்பட போறா? அதுல யார் துக்கப்பட போறா? யார் சந்தோஷப்பட போறா? அதுல யார் கஷ்டப்பட போறா? யார் நல்லா இருக்க போறா? நம்ம தாங்க, நீங்க தாங்க. உங்க கணவனார் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு தான் சந்தோஷம், உங்க கணவனார் கெட்டு போனாலும் உங்களுக்கு தான் துக்கம். உங்க பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் உங்களுக்கு தான் சந்தோஷம், உங்க பிள்ளைங்க கெட்டு போனா உங்களுக்கு தான் துக்கம். அந்த சுமையை வேற ஒருத்தன் சுமக்க போறது, மூணாவது நபர் சுமக்க போறது இல்லை, நீங்க தான் சுமக்கணும். இவன் காலை உடைச்சிருக்க